துலா ராசிக்கு அதாவது ருணம், ரோகம், சத்ரு, அதாவது கடன், நோய், எதிரி, இதை உருவாக்கும் கிரகம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருடையும் அன்பாக பழகக்கூடியவர்கள், எல்லோருடையும் சரிசமமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அப்படியாப்பட்டவர்கள் தான் அந்த துலா ராசி. துலாம் என்றால் சரிசமம் என்ற அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய இவங்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கின்ற குரு பகவான், அதாவது மீனத்திற்கு அதிபதியான அந்த குரு பகவானால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதாவது இவங்க என்னதான் முயற்சி செஞ்சா கூட சில நேரத்துல இந்த குரு பகவான் உங்களுக்கு சில பாதகமான முடிவுகளை தருவார். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாதகமான முடிவாக நீங்க மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த துலா ராசியில் பிறந்த அனைவருமே நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஆலயம் என்றால் அது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். அதாவது ஏன் திருச்செந்தூர் போகணும்னா, மீன ராசியில் இருக்கக்கூடிய குரு என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் என்றால் அது நீர் ராசி, அதாவது ஜல ராசி, அதாவது கடற்கரை ஓரம் உள்ள முருகன் ஆலயம், அதாவது குரு என்றால் முருகன் என்று சொல்லலாம். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் சென்று வரவும். இந்த துலா ராசிக்காரர்கள்லாம் திருச்செந்தூர் சென்று ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதனால் உங்களுக்கு இந்த கடன், நோய், எதிரி போன்ற பிரச்சனைகள் எல்லாம், அந்த மறைமுகமான ஏற்படுகின்ற தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும். இதனால உங்களுக்கு மேலும் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களுக்கு வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்கும்.